रामनारायणं जानकी वल्लभं। कौन कहते हैं भगवान आते नहीं, कौन कहते हैं भगवान आते नहीं। तुम मीरा के जैसे बुलाते नहीं, तुम मीरा
के जैसे भुला के नहीं। कृष्ण कृष्ण मुकुंदा जनार्दना कृष्ण गोविंद नारायण हरे। कृष्ण कृष्ण मुकुंदा जनार्दना कृष्ण गोविंद नारायण हरे। अच्युतानंद गोविंद माधवा सच्चिदानंद नारायण हरे। अच्युतानंद गोविंद माधवा सच्चिदानंद नारायण हरे। हे माधवा ये यदुनंदना मनमोहना हे मधुसूदना जनार्दना राधा जीवना गोपालना गोपी मोहना नंद गोपालना गोपी मोहना। என்ன செலிப்ரேட் பண்ண போறோம் தெரியுமா? கிருஷ்ண ஜெயந்தி அப்படினா என்னடா? கிருஷ்ணரோட ஹேப்பி பர்த்டே. கரெக்ட், கிருஷ்ணரோட ஹேப்பி பர்த்டே. ஆமா. உன் பர்த்டேக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? உன் பர்த்டேக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கேக் கட் பண்ணுவ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க உனக்கு? gift கொடுப்பாங்க. அப்போ கிருஷ்ணரோட பர்த்டேக்கு நம்ம வந்து கேக் கிருஷ்ணர் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரு. அவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்? ஸ்வீட், பட்டர். அவருக்கு பட்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லட்டு பிடிக்கும். எல்லா ஸ்வீட்டுமே அவருக்கு பிடிக்கும். சீடை, முறுக்கு, தட்டை, ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணாக்கு. ஓகேவா? அவரு இப்படிதான் பேபியா அவர் வந்து பிறந்தாரு. பாத்தியா கிருஷ்ணா பேபிய பாத்தியா? தலையில என்ன வச்சிருக்காரு? பீகாக் பிரவுன், பீகாக் ஃபெதர். பாத்தியா எப்படி இருக்காரு கிருஷ்ணா? அழகா இருக்காரா? எப்படி இருக்காரு? குட்டியா இருக்காருல்ல? நீயும் இப்படிதானே இருந்திருப்ப பேபியா இருக்கச்சே. நீயும் இப்படிதானே இருந்திருப்ப குட்டியா இல்ல? அதே மாதிரியே கிருஷ்ணாவும் பேபியா அழகா இருக்காரு பாரு. பாத்தியா கிருஷ்ணா பேபிய பாத்தியா? இந்த கிருஷ்ணா பேபியோட அப்பா அம்மா யாரு தெரியுமா? வசுதேவர், தேவகி. ஆனா அவர் born ஆன உடனே வசுதேவர் என்ன பண்ணிட்டாரு? அவரை வந்து நந்தகோபருக்கும் யசோதா அம்மாவுக்கும் கொடுத்துட்டாரு. சோ அவர் எங்க வளர்ந்தாரு? அவர் பிறந்தது வந்து மதுரால பிறந்தாரு. அவரு மதுரா எங்க இருக்கு தெரியுமா? இந்தியால உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு அது. அவர் வந்து வசுதேவர் கொண்டு போய் நந்தகோபர் கிட்டயும் யசோதா அம்மா கிட்டயும் கொடுத்துட்டாங்க. அது வந்து எங்க இருந்தது? பிருந்தாவனத்துலதான் அவர் வளர்ந்தாரு. அவர் க்ரோ அப் ஆனதெல்லாம் எங்க? பிருந்தாவனம். அதுவும் எங்க இருக்கு? அதுவும் உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்படிதான் கிருஷ்ணா பேபி பிறந்தாரு. இந்த கிருஷ்ணா பேபி வளர வளர அவரோட வில்லேஜ் பீப்புள், அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற வில்லேஜ் பீப்புளுக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. நிறைய டேஞ்சர்ல இருந்து அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு. தெரியுமா? நிறைய டேஞ்சர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு. அதனாலதான் கிருஷ்ணா கிட்ட எல்லாரும் போய் ப்ரே பண்றாங்க. இதுல இப்ப ஆன்ட்டி வந்து 2 ஸ்டோரி சொல்ல போறேன். ஒண்ணு வந்து கிருஷ்ணா வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் கேட்டு சொன்னது. இன்னொன்னு ஹெல்ப் கேட்காமலே சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டாரு கிருஷ்ணா. 2 ஸ்டோரி ஆன்ட்டி சொல்ல போறேன். சரியா? 2 ஸ்டோரியும் பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அப்ப இப்ப பேபியா இருந்தார்ல கிருஷ்ணா. இப்ப பேபில இருந்து இப்ப உங்களை மாதிரி ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆயிட்டாரு. 4 இயர்ஸ் 5 இயர்ஸா இருக்கச்சே அவருக்கு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அது மாதிரி அவருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு ஃப்ரெண்டு சுதாமா, மது அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோடலாம் கிருஷ்ணா வந்து விளையாடுவாரு. எப்பவுமே அவங்களோட கிருஷ்ணா வந்து ஜாலியா விளையாடுவாரு. ஆமா. அப்போ அவர் வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாம் கேட்டல்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. கேட்டல்ஸ்னா என்ன தெரியுமாடா? கவு, பஃபலோ அதெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அவங்க வீட்டுல. அந்த கவுல இதெல்லாம் மில்க் எடுத்து அதெல்லாம் சேல் பண்ணி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணா வந்து இந்த கவுவெல்லாம் வந்து கவு பஃபலோவெல்லாம் வந்து ஹில் கிட்டக்க கூட்டிட்டு போவாரு. அங்க ஒரு பிக் ரிவர் வேற இருக்கும். அந்த ரிவர் பேர் என்ன தெரியுமா? யமுனா. யமுனான்ற ரிவர் கிட்ட கூட்டிட்டு போய், இப்ப உனக்கு ஃபுட் வேணும்னா நீ என்ன பண்ற? நீ சாப்பிடல. கவுவெல்லாம் என்ன சாப்பிடும்? கேக் சாப்பிடுமா? கிராஸ் சாப்பிடும். கரெக்ட். அப்போ அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டு கிராஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு போவாரு. அப்போ நீங்க எல்லாம் எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி ஃபுட் சாப்பிடுறீங்க? அந்த மாதிரி அவங்களும் வீட்ல இருந்து லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அவங்க எல்லாம்
சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாம் ரவுண்டா உட்காந்து அவங்க எல்லாம் ஃபுட்டை சாப்பிட்டு விளையாடுவாங்க. கவு கிராஸ் சாப்பிடுச்சு, இவங்க எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டு விளையாடுவாங்க. அவங்க வந்து விளையாடுறச்சு அப்போ வந்து இப்ப கிராஸ் இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தர்ஸ்டியா இருக்குல்ல, அது மாதிரி அப்ப கவு எல்லாம் சாப்பிட்டா, கவு கிராஸ் சாப்பிட்டா கவுக்கு தர்ஸ்டியா இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. அப்ப ரிவருக்கு தான் கூட்டிட்டு போய் சாப்பிடுறதுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அப்ப கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, கவுக்கு ரொம்ப தர்ஸ்டியா இருக்கு, நான் வந்து கவ்வை வந்து யமுனா ரிவருக்கு கூட்டிட்டு போய் தண்ணி குடிக்க வச்சு கூட்டிட்டு வரேன், நீங்க எல்லாம் இங்கே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரு. அந்த ஃப்ரெண்டு போனாரு. அப்ப ஃப்ரெண்டு போறச்சே அந்த ரிவர்ல என்ன இருந்தது தெரியுமா? ஒரு பெரிய ஜெயண்ட் ஸ்னேக். நீ எல்லாம் ஸ்னேக் பார்த்திருக்கல, ஒன் ஹெட் தானே நம்மளுக்கு, அந்த ஸ்னேக்குலாம் ஒன் ஹெட் தானே இருக்கும். நீ ஸ்னேக் பார்க் அங்கெல்லாம் பார்த்திருக்கல, ஸ்னேக்கு எத்தனை ஹெட் இருக்கும்? இப்படி தானே இருக்கும், ஒன் ஹெட் தானே இருக்கும். ஆனா அந்த ரிவர்ல அந்த ஸ்னேக்கு எத்தனை ஹெட் தெரியுமா? எத்தனை? 4 இல்ல 5 கவுண்ட் பண்ணேன். 1 2 3 4 5 ஹெட். பயங்கர பெருசா பிக்கா வந்துருச்சு. வந்த உடனே அந்த ஃப்ரெண்ட் பயந்து போயிட்டாரு. அந்த ரிவருக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாரையும் அட்டாக் பண்ணிச்சு அந்த ஸ்னேக். உடனே அந்த ஃப்ரெண்ட் அதை பார்த்த உடனே பயந்து கிருஷ்ணா ஹெல்ப் மீ அப்படின்னு கத்துனாரு. உடனே கிருஷ்ணா ரொம்ப கைண்டு தானே, ஹெல்ப் பண்ணுவார்ல எல்லாருக்கும். உடனே கிருஷ்ணா அங்க ஓடி வந்துட்டாரு. பார்த்தா ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பு பேர் என்ன தெரியுமா? காளிங்கன். அந்த பாம்பு பேர் என்னமா? காளிங்கன். 5 ஹெட் ஸ்னேக்க பார்த்த உடனே கிருஷ்ணா என்ன பண்ணாரு தெரியுமா? அத வேகமா டைவ் பண்ணிட்டாரு அந்த ரிவர்ல. ரிவருக்குள்ள டைவ் பண்ணிட்டாரு கிருஷ்ணா. டைவ் பண்ண உடனே ஃப்ரெண்ட்ஸோட யசோதாமாலாம் அழறாங்க. என்னதான் இருந்தாலும் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் தானே, உங்களை மாதிரி பேபிஸ் தானே அவரும். அவங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்னும் பயப்படாதம்மா, நான் போய் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா போய் அதோட டெய்ல புடிச்சாரு. புடிச்சு கரன்னு சுத்தி கீழே போட்டாரு. இப்ப உங்களெல்லாம் சுத்தினா உங்களுக்கு தலை சுத்தும்ல, அது மாதிரி அந்த ஸ்னேக்கு தலை சுத்திச்சு. அப்ப அந்த ஸ்னேக் இப்படி கொஞ்சம் மயக்கமா இருக்காச்சு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, அதோட ஹெட்ல தான், அதோட பாய்சனே அதோட ஹெட்ல தான் இருந்தது. இப்ப இந்த பாய்சனை எப்படி எடுக்கிறது? அதுவோ பெரிய ஸ்னேக்கா இருக்கு, எப்படி எடுக்கிறது? அது கொஞ்சம் மயக்கமா இருக்குல்ல. அப்ப இந்த ஸ்னேக் தலை மேல ஏறிட்டாரு. ஏறி நின்று இப்படி எல்லா தலையிலையும் எல்லா ஹெட்லயும் 5 ஹெட்லயும் டான்ஸ் பண்ணாரு. அப்படி ஜம்ப் பண்ணி அவர் டான்ஸ் பண்றச்சே என்னாச்சு, அதோட வாயில இருந்து பாய்சன் எல்லாம் வெளில வந்துச்சு. இப்ப இந்த மாதிரி ஜம்ப் பண்ணவும் அதோட வாயில இருந்து என்ன வந்துருச்சு வெளில? பாய்சன் எல்லாம் 5 ஹெட்ல இருந்தும் பாய்சன் எல்லாம் வெளில வந்துருச்சு. சரியா? வெளில வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஆனா ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா போய் பேசினாரு. காளிங்கா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ எல்லா கவு எல்லா ஹியூமன்ஸையும் நீ அட்டாக் பண்ற, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உன் வாயில இருந்து வர பாய்சன் எல்லாம் என்ன ரொம்ப டேஞ்சரா இருக்கு, எல்லாரையும் நீ அஃபெக்ட் பண்றன்னு. ஆனா காளிங்கன் கேட்கவே இல்ல. காளிங்கன்ல நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ணாக்கு என்ன வந்துச்சு? கோவம் வந்துச்சு. அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார்ல, பீப்புள்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார்ல, சொன்னதை நீ கேட்க மாட்டியா, சரி நான் உன் பாய்சனை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணாரு. ஓகேவா? இப்ப பாய்சன்லாம் வெளில வந்துச்சா? காளிங்கன் உடனே கிருஷ்ணா என் தலையில நீ குதிச்சு ஆடுறல, எனக்கு ரொம்ப வலிக்குது, ஹெட் எல்லாம் பெயினா இருக்கு, போதும் கிருஷ்ணா, என் உடம்புல இருந்து எல்லா பாய்சனும் வெளில வந்துருச்சு, நான் இனிமே யாரையும் நான் வந்து அட்டாக் பண்ண மாட்டேன், நானு யாருக்கும் என்னால இனிமே டேஞ்சர் இல்ல, என்னை விட்டுடு கிருஷ்ணா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கிருஷ்ணா ரொம்ப கைண்ட் இல்ல, உடனே அவர் சொன்னாரு, சரி ஓகே, உனக்கு உடம்புல இருந்து பாய்சன் எல்லாம் வெளில வந்துட்டதுனால உன்னை நானே ஃபர்கிவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே ஆனா உன்னால யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக்கை விட்டுட்டாரு. அந்த ஸ்னேக்கு கிருஷ்ணாக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இனிமே நான் யாரையும் அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக்கு போயிடுச்சு. ஓகேவா? இங்க நர்த்தனம், காளிங்கன்றது வந்து ஸ்னேக், நர்த்தனம்னா டான்ஸ். அவர் ஸ்னேக் மேல ஏறி டான்ஸ் ஆடினார்ல, அதனால காளிங்க நர்த்தனம்னு. ஓகேவா? இது வந்து கிருஷ்ணா வந்து அவர் ஃப்ரெண்ட் ஹெல்ப் கேட்ட உடனே பண்ணாரு. இப்போ கிருஷ்ணா ஹெல்ப் கேட்காமலே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணாரு. தெரியுமா? அந்த ஸ்டோரி இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட் கேட்காமலே அவருக்கான ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். இது யாரு? கிருஷ்ணா. இது யாரு தெரியுமா? கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட் சுதாமா. சுதாமாவோட இன்னொரு நேம் குசேலர். இது யாரு? சுதாமா. இது வந்து சுதாமாவோட வைஃப். இப்ப வந்து கிருஷ்ணா
பிரதர் வந்து கிங் ஆயிட்டாரு. கிருஷ்ணாவோட பிரதர் நேம் என்ன தெரியுமா? பலராம். பலராம் வந்து இப்ப கிங் ஆயிட்டாரு. அதனால இப்ப கிருஷ்ணா என்ன ஆயிட்டாரு? பிரின்ஸ் ஆயிட்டாரு. கிருஷ்ணா பிரின்ஸ்னா இப்ப பயங்கர ரிச் ஆயிட்டாரு கிருஷ்ணா. இப்ப கிருஷ்ணா பயங்கர ரிச் ஆயிட்டாரா? அவரோட ஃப்ரெண்டு சுதாமா வந்து இப்ப ரொம்ப புவர். அவரோட ஃப்ரெண்டு சுதாமா ரொம்ப புவர்மா. 27 சில்ட்ரன். சுதாமாக்கு எத்தனை சில்ட்ரன்? 27 சில்ட்ரன். அப்போ அந்த வந்து சுதாமாவோட வைஃப் சொல்றாங்க, சுதாமா உங்களோட ஃப்ரெண்டு கிருஷ்ணா வந்து இப்ப பயங்கர ரிச் ஆயிட்டார்ல, அவங்க கிட்ட போய் நீங்க ஹெல்ப் கேட்கலாம்ல ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட நம்ம கிட்ட ஃபுட்டே இல்ல, நீங்க வந்து ஹெல்ப் கேட்கலாம்ல, சாப்பிட்றதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போய் உங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணா கிட்ட ஹெல்ப் கேளுங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே சுதாமா சொல்றாரு, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு கிருஷ்ணாவை பார்த்து, நான் இப்ப போனா கிருஷ்ணாக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? அவர் வந்து என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட ஃபுட்டே இல்ல, நம்ம கிட்ட நீங்க உங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணா இப்ப பயங்கர ரிச்சா தானே இருக்காங்க, நீங்க போயிட்டு உங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணா கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னுட்டு. உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, நான் ரொம்ப முன்னாடி கிருஷ்ணாவை பார்த்தது, இப்ப என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னுட்டு. உடனே அவங்க வைஃப் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க போங்க போங்க, நீங்க போங்க, நம்மளுக்கு சாப்பிடறதுக்கே இல்ல, நீங்க போங்க அப்படின்னுட்டு. இப்ப நம்ம யார் வீட்டுக்காவது நம்ம கெஸ்டா போனோம்னா நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ், குட்டி குழந்தைங்க இருந்தா பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம்ல, அப்ப அதே மாதிரியே இப்ப நான் என்ன எடுத்துட்டு போறது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் இப்ப கிருஷ்ணா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன எடுத்துட்டு போறது, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க வைஃப் சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்க, என்கிட்ட வந்து கொஞ்சோண்டு வந்து போகான்னு தெரியுமா, அவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்றாங்க, சுதாமா கிட்ட கொடுக்குறாங்க. சுதாமா கிட்ட கொடுத்த உடனே சுதாமா வந்து சரிட்டு அதை எடுத்துட்டு மெதுவா கிருஷ்ணா வீட்டுக்கு போறாரு. மெதுவா கிருஷ்ணா வீட்டுக்கு போனா அங்க பிக் பேலஸ், பயங்கர பிக் பேலஸ். அந்த பிக் பேலஸ்ல வந்து இவர் எப்படி நம்ம உள்ள போறது, அவர் வந்து யோசிக்கிறாரு, நம்ம இவ்ளோ பிக் பேலஸா இருக்கு, நம்ம வீடு ஹட்டா இருக்கு, நம்மளுக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்களா, கிருஷ்ணாக்கு நம்மள ஞாபகம் இருக்குமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்ப வெளியில வந்து 2 கார்ட்ஸ் இருந்தாங்க, சோல்ஜர்ஸ் இருந்தாங்க 2 பேர். இவர் போய் சொல்றாரு, நான் வந்து என் பேர் சுதாமா, நான் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டுன்னுட்டு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க. உன் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவா, போய் சொல்ற, உன் ட்ரெஸ்ஸ பாரு, நீ ஒண்ணுமே உன்கிட்ட இல்ல, நீ போயிட்டு கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டா, நீ போய் சொல்ற அப்படி சொன்னாங்க. இல்ல நான் நிஜமா சொல்றேன், நான் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு தான், நீங்க வேணும்னா போய் கிருஷ்ணாவையே கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் கிருஷ்ணா உங்க ஃப்ரெண்டு சுதாமா வந்திருக்காரு அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணா வந்து என்ன பண்ணாரு, ஓடி வந்தாரு. கிருஷ்ணா ஓடி வந்து சுதாமாவை ஹக் பண்ணிட்டாரு. ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, கிருஷ்ணா வந்து நீ என்ன சாப்பிடுற, நம்ம யார் வீட்டுக்காவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்க கேட்போம்ல, அது மாதிரி கிருஷ்ணா என்ன பண்ணாரு, உட்கார வச்சு ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து சுதாமாக்கு கொடுத்து, எல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னு இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. உட்காந்து நம்ம 2 பேரும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம், என்னென்னலாம் நம்ம வேலை பண்ணோம், என்னென்னலாம் விளையாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருந்தாங்க. அப்ப வந்து இந்த சுதாமா வந்து இவர் கேட்கிறாரு, கிருஷ்ணா கேட்டாரு, நீ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க, என்ன எடுத்துட்டு வந்திருக்க, என்னை எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க வர, எனக்காக நீ என்ன எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டாங்க. உடனே வந்து அவர் அதை எடுத்து கிருஷ்ணாவுக்கு கொடுத்தாரு. உடனே வந்து கிருஷ்ணா வந்து அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல என்ன இருந்தது தெரியுமா, அவல் போகா இருந்தது அதுல. உடனே கிருஷ்ணா, எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே, எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அதை 2 எடுத்து வாயில போட்டாரு பாரு. போட்டுட்டு ஒரே ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இவ்ளோ வருஷம் கழிச்சு கூட எனக்கு இது பிடிக்கும், நீ எடுத்துட்டு வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சுதாமா கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. கிருஷ்ணாக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. வீட்டு கிட்டக்க வர போறாரு. வீட்டு கிட்டக்க வரச்சேதான் வந்து தோணுது, ஐயோ நம்ம வைஃப் நம்மள என்ன கேட்க சொன்னாங்க, ஹெல்ப் கேட்க சொன்னாங்களே, ஆனா நம்ம ஹெல்ப்பே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சுதாமாக்கு அப்பதான் தோணிச்சு, நம்ம போய் எப்படி நம்ம வைஃபை பாக்குறது அப்படின்னுட்டு.
பார்த்தாக்க அங்க என்ன இருந்தது, அவங்க ஹட்டு போய் இப்ப பெரிய பிக் பேலஸ் ஆயிடுச்சு. இது நம்ம வீடு தானா, நம்ம இங்க அட்ரஸ் மாறி வந்துட்டோமா, நம்ம வீடு தானா அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவரு சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஆமா இது நம்ம ஸ்ட்ரீட் தான், நம்ம இடம் தான், நம்ம வீடு தானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போறாரு. உள்ள போனாக்க அவங்க ஒய்ஃப் எல்லாம் எப்படி இருக்காங்க, புவரா இருந்தவங்க ரிச் ஆயிட்டாங்க. சூப்பரான ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்ஸ், வீடுல ஃபுல்லா ஃபுட் எல்லாம் இருக்கு. பசங்க எல்லாம் ஃபுட் சாப்பிடுறாங்க. உடனே அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆகி அவர் கேக்குறாரு, இது நம்ம வீடு தானா, இது நம்ம வீடு தானா அப்படின்னுட்டு. உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, ஆமா ஆமா இது நம்ம வீடுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்படி நடந்தது, இதெல்லாம் எப்படி நடந்தது, யாரு பண்ணாங்க, இது எப்படி இது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தோணுச்சு, யார் பண்ணா அப்படின்னு தோணிச்சு. உடனே வந்து ரெண்டு பேரும் வந்து கிருஷ்ணாவை வந்து ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணா அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இந்த ஆன்ட்டி சொன்னேன்ல ரெண்டு ஸ்டோரி, இதுல நம்ம என்ன தெரியுமா எடுத்துக்கணும் நம்ம இதுல இருந்து. கிருஷ்ணா பாரு எப்படி அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாம் பண்ணாரு. நாளைக்கே நீங்க வந்து டாக்டர் ஆகலாம், என்ஜினியர், ஆஸ்ட்ரோநாட், பைலட் என்னவா வேணா ஆகலாம். ஆனா என்ன ஆனாலும் உங்களோட படிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கிளாஸ்மேட்ஸை நீங்க மறக்க கூடாது. அவங்களுக்கு உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸோட லவ்விங், ஷேரிங், கேரிங்கா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும். அவங்க ஹெல்ப் கேட்கணும்னு இல்லை, அவங்க ஹெல்ப் கேட்கலனாலுமே நீங்க ஹெல்ப் பண்ணணும். உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க ஹெல்ப் பண்ணணும். நம்மளும் அதே மாதிரியே கிருஷ்ணா மாதிரியே பிரேவாவும் ஹெல்பிங் டெண்டன்சியோடயும் இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஓகேங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நம்ம ஓடி போய் ஹெல்ப் பண்ணணும். சரியா?